ஹே திஸ் இஸ் காமன் மேன், இது லவ்வர் மூவி ரிவ்யூ. 6 இயர்ஸா ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் காலேஜ் டேஸ். காலேஜ் டேஸ்னாலே அங்க லவ் தான் ரொம்ப பெருசா தெரியும். பட் ஆஃப்டர் காலேஜ் அந்த லவ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லவ்வா மாறும். ஏன்னா நல்ல வேலைக்கு போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் வரும். அங்கதான் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகும். அதேதான் இங்கேயுமே. ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. பட் ஹீரோ அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏற்படுற சூழ்நிலையால அவர் வந்து டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிடுறாரு. ஸோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த லவ் திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு ஜென்ரலாவே எழும். அதே கேள்வி தான் ஹீரோயினுக்கும் எழுதுங்க. நம்ம லவ் கரெக்டா தான் போயிட்டு இருக்கா, ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா இது மெயின்டைன் ஆகுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. அங்கதான் மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப பாசமான அம்மா, அப்பாவுக்கு இன்னொருத்தர் கூட அஃபேர், ஃப்ரெண்டை நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏமாந்து போனது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ற கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம எப்ப பாரு சரக்கு தம்மு அப்படின்னே சுத்திட்டு இருக்காரு. அண்ட் அவர் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கண்ட்ரோல் அவர் சுத்தமா இல்லைங்க. ஹீரோட பேக்ரவுண்ட் அண்ட் ஃபேமிலி பத்திலாம் பெருசா இந்த டீடைலிங்கும் படத்துல கொடுக்கல. பட் அவங்க செய்யற வேலை அண்ட் இருக்க அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க ஒரு நல்ல செட்டில் லைஃப் இருக்காங்கிறது மட்டும் அது கிளியரா தெரியுது. அண்ட் டேரக்டா இன்டெரக்டா நம்ம கிட்ட கன்வேவும் பண்றாரு. ஹீரோ கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டா அவாய்டும் பண்ண முடியாம, அக்செப்டும் பண்ணிக்க முடியாம ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஹீரோயின். அப்படியே ஹீரோவை பார்த்தா அவர் வந்து எப்ப பாரு சரக்கு அடிச்சு தம் அடிச்சு தான் சுத்திட்டு இருக்காரு. பட் ரொம்ப பாசமாவும் இருக்காரு, அதே டைம்ல ரொம்ப ரொம்ப பொசசிவாவும் இருக்காரு. எனக்கு நீ தான் வேணும், 6 இயர்ஸா நான் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், சோ அதனால உன்னை விட்டு போக முடியாது அப்படின்ற மைண்ட் செட்ல மூவி ஃபுல்லாவே டிராவல் பண்றாரு. படம் பேரு லவ்வர், அதுவும் வேலண்டைன்ஸ் வீக்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி தான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி கம்பைன்ட் வித் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மணிகண்டன் அண்ட் கௌரி. சியான் ரோல்டனோட மியூசிக் வந்து இந்த மூவிக்கு பர்ஃபெக்டான வைபை செட் பண்ணி கொடுக்குதுங்க. அண்ட் சாங்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரைக்குமே இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ண வைக்கிறாரு நம்ம டைரக்டர் ராம் வியாஸ். வழக்கமா நம்ம யாரை தப்பா நினைக்கிறோமோ அவர் வந்து ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அவர் பெரிய லெவலில் டெவலப் பண்ணி விடுறது, பிளஸ் ஹீரோயின்காக ஹீரோ வந்து திருந்தி வாழ்றது, ஜென்சி டேர்ம்ல சொல்லணும்னா அந்த மாதிரி கிரிஞ்சி சீன்ஸ்லாம் வைக்காம சூப்பரான கிளைமேக்ஸோட வச்சு முடிச்சிருக்காங்க இந்த மூவியை. இன்ஃபேக்ட் இந்த மூவிக்கான பெஸ்ட் கிளைமேக்ஸ் இதுவா தான் இருக்கும். ஆன் தி ஹோல் ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட்டான லவ் ஸ்டோரியா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி எடுத்துட்டு போனது, பிளஸ் மணிகண்டனோட ஆக்டிங் கம்பைன்ட் வித் சூப்பரான கிளைமேக்ஸ் எல்லாமே இந்த மூவியை கண்டிப்பா ஒரு டைம் வச்சு பார்க்க வைக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.